ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ குடல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. குடலை இப்போ அவங்க குடல் பை மேலே இருக்கும் இல்லையா, ஓரளவு கழுவி கொடுத்துட்டாங்க. திரும்பி நம்ம நெக்ஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்தால் தான் அது சுத்தப்படும். அதான் வெந்நீர் ஊற்றி கழுவிட்டுருக்கேன். வைக்கணும். பாருங்க, குடல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இந்த கழுவி எடுத்த குடலை இப்போ நான் ஒரு குண்டானில் இந்த மாதிரி பாத்திரத்தை தண்ணியை ஊற்றிடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை நம்ம கொதி விட்டு கீழே எடுத்து ஊற்றிடுவோம். அதனால் நமக்கு இதில் இருக்க சத்துலாம் போயிடும்னா கிடையாது. அதில் வர அந்த வாடை அந்த வாடை இருக்காது. நல்லாயிருக்கும். குழம்பு இது மாதிரி செஞ்சிட்டோம்னா குழம்பு நமக்கு வாசனையாக தான் இருக்கும். அந்த வாடை இருக்காது. நிறைய பேர் இதை வெறுக்கிறதுக்கு காரணம் இதில் வர இந்த வாடை தான். அதனால் நம்ம இப்போ நல்லா கொதிக்கணும். நான் இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். நல்லா கொதி விட்டு இந்த தண்ணியை வடிகட்டி கீழே ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் 2 நடை கழுவிப்பான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு அந்த நுரையீரலில் இருக்கிற நுரை எல்லாம் வந்துடுச்சு. அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடுவோம். இப்போ குடலை ஒரு கொதி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்பி அதை நம்ம வேக போட்டு, நான் இன்றைக்கி சின்ன ஆட்டுக்குட்டி குடல் தான் ஒரு 3 குடல் எடுத்திருக்கேன். வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் நான் ஒரு 5 சின்னதாக பச்சை மிளகாய் கீனி எடுத்துக்கேன். நான் ஒரு 4 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார் தண்ணி, இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். வெங்காயம் தாளித்து வதக்கும் போது அப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இதில் இப்போ நான் இன்றைக்கி இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். மூடிட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம். இப்போ 2 பட்டை, கல்பாசி. நான் எப்பொழுதுமே குழம்புக்கு பட்டை கிராம் போடலனாலும் சரி பெருஞ்சீரகத்தூள் போட்டுருவேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள். இப்போ நான்
தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். நான் 3 ஆட்டுக்குடல் இல்லையா, அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூட தான் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் பொன்னமாக வதங்கட்டும். தக்காளி நம்ம போட போகிறதில்ல, தக்காளி நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போதே போட்டாச்சு. வெங்காயத்தை மட்டும் நல்லா பொன்னமாக வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் சுருண்டு பொன்னரமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் இல்லையா, நான் கிட்டத்தட்ட 3 குடல் எடுத்திருக்கேன். அதனால் இன்னொரு ஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இதே மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், அது வேக வைக்கிறதுக்கு. இந்த 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டு திரும்பி நம்ம வதக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா இப்போது குழம்புக்கு அதுக்குள்ளே தேங்காயும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு இதுலேயே நான் கொஞ்சமாக கசகசாவும் முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இந்த குடல்லாம் இதில் எடுத்து ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிக்கலாம். Hi friends. இப்போது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வீட்டு மிளகாத்தூள் எப்பொழுதுமே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் நான் ஓரளவுக்கு போட்டுக்கிறேன். அம்மா கட் பண்ணிக்கோ. இல்லை, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, எவ்வளோ தேவைக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா மசாலா வடை போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும். குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதெல்லாம் மசாலா வடை போயிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ அரைச்சி தேங்காய் ஊற்றியாச்சு. நல்லா குழம்பு இன்னும் கொதிக்கணும். இந்த தேங்காயோட பச்சை வாடை எல்லாம் போகணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம்.
இந்த குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணமே இதில் வர வாடையும், இதை வந்து கழுவுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் கழுவ தெரியாதனாலே நிறைய பேர் சமைக்கிறது இல்லை. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முக்கியமாக குடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பசி எடுக்காமல் சாப்பிடாமல் இருக்கும்போது, உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லை அப்படிங்கும் போது இது மாதிரி குடல் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லது. பொதுவாக இதை சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். இது வந்து ஜீரணமாகிறதுக்கு இது மாதிரி ஹார்டான பொருளாக சாப்பிடும்போது கண்டிப்பாக ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இப்போது டேஸ்டான குடல் குழம்பு ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறலாம். தேங்க்யூ, பாய்.